சாண்டில்யனின் யவனராணி பாகம் 1 28ஆம் அத்தியாயம். ராணி சிரித்தாள். சுடப்பட்டுயிருய்ந்த சோழன் மகனும் பிடர்த்தலை பேரானை பெற்று கடைக்கால் செயிரறு செங்கோல் செவியினால் இல்லை யுயிருடையார் எய்தாவினை. தீயினால் சுடப்பட்டாலும் கால் மட்டும் கருகிய சோழன் மகன் பிடர்த்தலை பேரான் உதவி பெற்று அரசுரிமை எய்தினான் என்று சங்கப்பாட்டுகள் மட்டுமின்றி பழமொழியும் புகழ் பாடும் இரும்பிடர் தலையாரின் இரும்பு நெஞ்சையும் கூரிய அறிவையும் திடகாத்திரத்தையும் கண்டு வியந்த இளஞ்செழியன் சமணமடத்து புத்தர் சிலையை பற்றி அவர் சொன்ன செய்தியை கேட்டதும் திகிட்பட்டு, இப்படியும் ஒரு அநீதி தமிழ்நாட்டில் நடக்க முடியுமா என்று பிரமித்தான். புத்தர் சிலையை பற்றிய அந்த பெரிய மர்மம் கரிகால் பெருவளத்தானுக்கு போதிய காப்பை அளிக்கும் என்றாலும் அந்த சிலையை மன்னன் எப்படி அணுக முடியும் என்று நினைத்து பார்த்து ஓரளவு சஞ்சலமும் அடைந்தானாகையால், பிடர்த்தலையாரே, மன்னர் சமண மடத்துக்குள் சென்ற பிறகு புத்தர் சிலை பாதுகாப்பு அவருக்கு ஏற்படலாம். ஆனால் அந்த மடத்துக்குள் நுழைவது எப்படி? சுற்றிலும் இருங்கோவிலின் வீரர்கள் காவல் புரிகிறார்களே என்று வினவினான். அப்பொழுதுதான் சமண மடத்தை பற்றியும் அங்கு தாம் செய்து வந்துள்ள சேஷ்டைகளை பற்றியும் நினைத்து கொண்ட சமண துறவியும், ஆமாம், மறந்தே போய்விட்டேன், மடத்தை பற்றிய காவல் பலமாயிருப்பது மட்டுமல்ல, வேறொரு விசேஷமும் நடந்திருக்கிறது என்றார் இரும்பிடர் தலையாரை நோக்கி. என்ன அது என்று வினவினார் இரும்பிடர் தலையார். நானும் படைத்தலைவரும் ஆண் பொருணை நதிக்கரை மாளிகைக்கு செல்ல தீர்மானித்தோம் என்றார் அடிகள். சரி என கூறினார் இரும்பிடர் தலையார். மாளிகையை சுற்றி காவல் இருந்தது என்றார் அடிகள். அதிலிருந்து தப்பினீர்கள், அவ்வளவுதானே என கேட்டார் இரும்பிடர் தலையார். அத்தனை சுலபமாக சொல்லிவிடாதீர்கள். தப்புவது எளிதாயில்லாததால் காவலர் தலைவனை நமது படைத்தலைவர் அறைக்கு அழைத்து வந்தேன். வந்ததும் அவன் ஸ்மரணை இழக்க நேர்ந்தது. அந்த நிலையில் இருப்பவனை எழுப்புவது சரியில்லை என்று அவன் நீண்ட நேரம் எழுந்திருக்காமல் இருப்பதற்கு வேண்டிய ஏற்பாடுகளை செய்தோம். பிறகே அவனுடையில் படைத்தலைவர் வெளியேறினார். படைத்தலைவரும் தாமும் தப்பிய இந்த கதையை சொன்ன சமணத்துறவி இரும்பிடர் தலையாரின் உணர்ச்சிகள் எந்த திசையில் ஓடுகின்றன என்பதை அறிய அவர் முகத்தை நோக்கினார். இரும்பிடர் தலையாரின் பெருமுகத்தில் ஆழ்ந்த யோசனையின் விளைவாக சுருக்கங்கள் சில தெரிந்தன. சமண மடத்தின் நிலையை நன்றாக புரிந்து கொண்ட இரும்பிடர் தலையாரின் உள்ளத்தில் கரிகாலன் பற்றிய கவலையும் தோன்றவே அந்த கவலைக்குறி முகத்திலும் நன்றாக படர்ந்தது. அப்படியானால் கரிகாலனை ஏன் மடத்துக்கு போக விட்டீர்? காவலர் தலைவனை நீங்கள் கட்டி போட்டு ஓடியதை இருங்கோவில் இத்தனை நேரம் அறிந்திருப்பான். அறிந்திருந்தால் எச்சரிக்கையும் அடைந்திருப்பானே என்று துறவியை பார்த்து உள்ளத்தில் உதயமாகி முகத்திலே சுடர்விட்ட கவலை குரலிலும் தொனிக்க வினவினார் இரும்பிடர் தலையார். இரும்பிடர் தலையாரின் கவலை பாய்ந்த மொழிகளை கேட்ட சமண துறவிக்கு என்ன சொல்வது என்றே புரியாததால் ஒரு நிமிஷம் திணறினாலும் மறு நிமிஷம் பதில் சொன்னார். நான் என்ன செய்வேன் பிடர்த்தலையாரே? மன்னரை இங்கு வைத்திருப்பதும் சாத்தியமில்லை. இங்கும் இருங்கோவேலின் வீரர்களே காவலில் இருக்கிறார்கள். பூவழகியின் சாமர்த்தியத்தால் தான் காயமடைந்தவர் சோழ நாட்டின் மன்னர் இருங்கோவேலின் பரம எதிரி என்ற உண்மை மறைக்கப்பட்டது. எரிந்த மாளிகையில் இருந்த மன்னரை தேடி வந்தவர்கள் மீண்டும் வந்தால் என்ன செய்வது என்ற கிளியில் அவரை இங்கிருந்து அனுப்பினால் போதும் என்று எண்ணினோம். மன்னரும் போக அவசரப்பட்டார். அவர் மறைந்திருக்கவும் தப்பவும் யவனர்கள் நிர்மாணித்த சமண மடத்தை தவிர வேறு சரியான இடம் எதுவும் இருப்பதாகவும் தெரியவில்லை என்று சமாதானம் சொன்னார் துறவி. அவருடைய சமாதானத்தை எண்ணி ஏதோ யோசனையில் இரும்பிடர் தலையார் ஆழ்ந்தாரே ஒழிய அவர் சொன்ன தகவலின் இறுதி பகுதி பூவழகிக்கும் இளஞ்செழியனுக்கும் பேராச்சரியத்தை அளிக்கவே இருவரும் ஒருவரையொருவர் ஒரு வினாடி பார்த்து கொண்டனர். இருவர் மனதிலும் எழுந்த சந்தேகத்தை தீர்த்து கொள்ள இளஞ்செழியன் வெளிப்படையாகவே கேட்டான். என்ன விசித்திரமாக இருக்கிறதே, சமண மடத்தை யவனர்கள் கட்டுவதாவது என்று. என்ன
வஞ்சிமாநகர் சமண மடத்தை பற்றியே நீர் கேள்விப்பட்டதில்லையா என்று வியப்புடன் வினவினார் சமணத்துறவி. இல்லை, கேள்விப்பட்டதில்லை என்று விடையிறுத்தான் படைத்தலைவன். சமணத்துறவியின் குரலில் தெளிவாக தெரிந்த வியப்புக்கு காரணம் புரியாமல். இந்த மடம் முதலில் ஜெயினர்களை சேர்ந்திருந்தது படைத்தலைவரே என்று துறவியார் ஏதோ பெரிய விஷயத்தை விளக்குபவர் போல் ஆரம்பித்தார். முதலில் ஜெயின மடமா இது? கேட்டான் படைத்தலைவன். ஆம் படைத்தலைவரே, ஜெயின மடத்தில் புத்த பகவான் சிலை எப்படி வந்தது என்று உமக்கு வியப்பாக இருக்கும் என்றார் அடிகள். சந்தேகம் என்ன? ஜெயினர் வணங்கும் புனிதர் வேறு, புத்த பகவான் வேறு. மாறுபட்ட சமயம் ஒன்றின் மடத்தில் புத்தர் சிலை இருப்பது ஆச்சரியம்தானே? படைத்தலைவன் பேச்சை கேட்ட சமணத்துறவி சிறிது யோசித்துவிட்டு, ஆச்சரியம்தான் படைத்தலைவரே. ஆனால் இந்த ஆச்சரியம் நிகழ்ந்து 200 ஆண்டுகளாகிவிட்டன. ஆதியில் சேர நாட்டுக்கு வந்த யவனர்கள் இங்குள்ள மக்களிடம் நெருங்கி பழகினார்கள். இங்குள்ள மத அரசியல் சண்டைகளை நன்றாக புரிந்து கொண்டார்கள். அவ்வப்பொழுது பலப்படும் பக்கத்தில் சேர்ந்து கொண்டார்கள். ஜெயினம் பலப்பட்ட காலத்தில் அந்த மடத்திலேயே புத்தர் சிலையை வைத்தார்கள். புத்தர் சிலை வைக்கப்பட்ட காலத்தில் பௌத்தர்கள் அதனால் பெருமையே அடைந்தார்கள். ஆனால் அந்த புத்தர் சிலை ஒரு பெரிய ஆயுத சாலை என்பதை பௌத்தர்களோ மற்ற சமணர்களோ அரசர்களோ அறியவில்லை. இன்று கூட இந்த மர்மம் சேர மன்னன் பெருஞ்சேரலாதனுக்கு தெரியாது. தெரிந்திருந்தால் அதை இருங்கோவேலுக்கு கொடுத்திருக்க மாட்டான். இருங்கோவேல் மட்டும் புத்திசாலியாய் இருந்தால் சமண மடத்தை வைத்துக்கொண்டு புத்தர் சிலையின் உதவியால் பெரும் சதியை நடத்தலாம். இந்த சேர அரசையும் கவிழ்க்கலாம் என்று இரகசியத்தை உடைத்தார் சமணத்துறவி. இந்த இரகசியம் உங்கள் இருவருக்கும் எப்படி தெரிந்தது என்று கேட்டான் படைத்தலைவன். இந்த கேள்விக்கு இரும்பிடர் தலையாரே பதில் சொன்னார். படைத்தலைவரே, யாரும் அறியாத இந்த மர்மத்தை உடைத்தவர் பிரம்மானந்தர். அவர்தான் எங்களுக்கு புத்தர் சிலை மர்மத்தை விளக்கினார். பிரம்மானந்தருக்கு இந்த சிலையின் மர்மம் எப்படி தெரியும் என்று மீண்டும் ஒரு கேள்வியை வீசினான் இளஞ்செழியன். பிரம்மானந்தரின் தந்தை பெரிய சிற்பி என்றார் இரும்பிடர் தலையார். அது தெரியும் எனக்கு. பூம்புகாரில் மணிவண்ணன் கோட்டத்தை நிர்மாணித்தவரே அவர் தந்தைதான் என்று விளக்கிய இளஞ்செழியன் பூவழகியையும் ஒரு முறை திரும்பி பார்த்தான். தன்னையும் இன்பவல்லியையும் படைத்தலைவனையும் அழைத்து கொண்டு சுரங்க வழியாக மணிவண்ணன் கோட்டத்துக்கு வந்து டைபீரியஸிடமிருந்து பிரம்மானந்தர் தங்களை காப்பாற்றிய விவரங்களை எண்ணி பார்த்த பூவழகி, ஆம், பிரம்மானந்தரே சொல்லியிருக்கிறார் தமது தந்தை பெரிய சிற்பி என்று படைத்தலைவன் சொன்னதை ஆமோதித்து பேசினாள். இரும்பிடர் தலையார் பூவழகியையும் இளஞ்செழியனையும் மாறி மாறி நோக்கிவிட்டு கூறினார். பிரம்மானந்தரின் தந்தை பெரிய சிற்பி மட்டுமல்ல, பொறியியல் நூலிலும் தேர்ச்சி பெற்றவர். யந்திர சூட்சுமங்களை நன்றாக அறிந்தவர். தந்தையின் திறன் பூராவையும் பிரம்மானந்தர் பெற்றிருக்கிறார். சமண மடத்து புத்தர் சிலையை பார்த்ததும் அவர் உண்மையை நொடிப்பொழுதில் உணர்ந்து கொண்டார். இவரது நுண்ணிய பார்வையிலிருந்து யவனர் பொறியியல் மர்மமும் தப்பவில்லை. சிலையை பார்த்ததுமே இது நம்மவர் படைத்ததல்ல என்று தீர்மானமாக சொல்லிவிட்டார். உங்களுக்கு நினைப்பில்லையா துறவியாரே என்று சமணத்துறவியை நோக்கி கேட்டார். ஏன் நினைப்பில்லை? இப்போது கூட அந்த காட்சி என் கண் முன்னே நிற்கிறது. பிரம்மானந்தர் புத்தர் சிலையை விட கல்லாக அதன் எதிரே நின்ற காட்சியை எப்படி மறக்க முடியும்? நின்ற சில வினாடிகளுக்கெல்லாம் அவர் கண்கள் ஏதோ புதையலை கண்டுபிடித்து விட்டதைப் போல் பளிச்சிட்டதை தான் எப்படி மறக்க முடியும்? அடுத்தபடி என்னையும் மற்ற துறவிகளையும் வெளியே செல்ல ஆணையிட்டதையும் கூட மறக்க முடியாது படைத்தலைவரே. அன்று புத்தர் சிலையுடன் சுமார் 1/4 ஜாமம் அவர் தனிமையில் செலவிட்டது எங்களுக்கே எரிச்சலாயிருந்தது. ஆனால் அவர் ஆராய்ச்சி அளித்த பலன் இன்று எத்தனை உதவியாயிருக்கிறது. அவர் சொல்லியதால் தான் பெருஞ்சேரலாதனை கண்காணிக்கவும் கரிகாலனை காக்கவும் சமண மடத்தை இடமாக்கி கொண்டோம் என்று சமணத்துறவியார் பாதி இரும்பிடர் தலையாரையும் பாதி படைத்தலைவனையும் திரும்பி திரும்பி நோக்கி பேசி தமது கிளர்ச்சியை காட்டிக்கொண்டார். சுமார் 200 ஆண்டுகளுக்கு முன்பாக தங்களை பாதுகாத்து கொள்ளவும்
அப்போதிருந்த சேர மன்னனுக்கு உதவவும் யவனர்கள் நிர்மாணித்து விட்டு போன புத்தர் சிலையின் மர்மம் சோழ நாட்டு விமோசனத்துக்கு தற்சமயம் பிரயோஜனப்படுகிறதே என்ற எண்ணத்தால் படைத்தலைவன் ஓரளவு மகிழ்ச்சி அடைந்தாலும் அந்த சிலையை மன்னன் நாட முடியாதே. மடத்துக்குள் நுழையும் முன்பே கரிகாலனுக்கு ஆபத்து நேர்ந்தால் என்ன செய்வது என்று மனத்தை அலைய விட்ட இரும்பிடர் தலையாரை நோக்கி, பிடர் தலையாரே, இதோ பொழுது புலரும் தருணமாகிவிட்டது. நாம் இங்கிருந்தால் ஆபத்து. பூவழகியையும் அழைத்து கொண்டு புறப்படுவோமா என்று கேட்டான். இரும்பிடர் தலையார் நீண்ட நேரம் யோசித்துவிட்டு பிறகு ஒரு முடிவுக்கு வந்தவராய், வேண்டாம் படைத்தலைவரே, பூவழகியை நம்முடன் அழைத்து செல்ல வேண்டாம். தற்சமயம் இங்கேயே இருக்கட்டும் என்றார். இங்கேயே பூவழகியை விட்டு போவதா? ஒரு காலும் சம்மதிக்க மாட்டேன். கிளியை பூனை வாயில் கொடுத்து விட்டு போவது போல் பூவழகியை இருங்கோவேலின் பார்வையில் விட்டுவிட்டு போவது சாத்தியமே அல்ல என்று திட்டமாக கூறிய படைத்தலைவனை பார்த்து புன்முறுவல் செய்த இரும்பிடர் தலையார், படைத்தலைவரே, உமக்கு பூவழகியிடம் உள்ள பிடிப்பை பற்றி நீர் எதுவும் எனக்கு சொல்ல தேவையில்லை. சற்று முன்பாக உள்ளே நுழைந்த போது என் கண்களாலேயே உங்கள் இருவர் அன்பின் ஆழத்தை கண்டேன். ஆனால் ஒரு ராஜ்யத்தின் பெரிய பிரச்சனைகள் முடிவு செய்யப்படும் காலம் இது. அவசியமானால் அன்பையும் அன்புக்குரியவர்களையும் கூட உதற வேண்டிய என் மனைவி வெட்டப்பட்ட பின்பு துறவியாகிவிட வேண்டிய நான் இன்று வாள் பிடித்து இங்கு வந்திருப்பது என் மருமகனை காப்பாற்ற அல்ல, சோழ மன்னனை காப்பாற்ற, சோழ மண்டலத்தை காப்பாற்ற. நீரும் அந்த எண்ணத்துடன் நிலைமையை சீர்தூக்கி பாரும் என்றார். இதில் பார்ப்பதற்கு என்ன இருக்கிறது? மாரப்பவேல் மகள் கபடத்தனத்தால் இங்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறாள். அவளுக்கு இருங்கோவேலால் தீங்கு நேரிடாமல் காப்பது என் கடமை அல்லவா என்று கேட்டான் படைத்தலைவன். கடமைதான் படைத்தலைவரே, ஆனால் இப்பொழுது பூவழகிக்கு தீங்கு ஏதும் நேரிடாது என்றார் இரும்பிடர் தலையார். ஏன் கேட்டான் படைத்தலைவன். இருங்கோவேல் ஏதாவது தீங்கு செய்வதாயிருந்தால் இங்கு அவளை அழைத்து வந்த அன்றே செய்திருக்கலாம். பூவழகியை அவன் அணுகக்கூட இல்லை. காமுகனான அந்த வஞ்சகனே எந்த தீங்கும் செய்யவில்லை என்றால் அவன் இவளை இங்கு அழைத்து வந்ததற்கு காரணம் இவள் அழகல்ல, இவள் மேலுள்ள ஆசையும் அல்ல என்றார் இரும்பிடர் தலையார். வேறென்ன காரணம் கேட்டான் இளஞ்செழியன். அரசியல் காரணங்கள். இவள் வேளிர் குல மகள். வேளிர் குலத்தார் உதவி இல்லாமல் இருங்கோவேல் சோழ சிம்மாசனத்தில் திடமாக உட்கார முடியாது. மாரப்பவேல் வேலர்களில் சிறந்தவர், நல்ல படைபலம் உள்ளவர். அவர் புதல்விக்கு இருங்கோவேல் ஹானி விளைவிக்க முயல்வது தலையில் கொல்லிக்கட்டையை எடுத்து சொரிந்து கொள்வதற்கு சமானம். இருங்கோவேல் வஞ்சகனை தவிர முட்டாளல்ல. அதர்மத்துக்கு இணங்காத மாரப்பவேலை தன் சூழ்ச்சி கூட்டத்தில் இணைக்க அவர் மகளை காட்டி பயமுறுத்த பூவழகியை இங்கு கொண்டு வந்து சிறை வைத்திருக்கிறான் அந்த பாதகன். இவளை பற்றி கவலை வேண்டாம், வாருங்கள், மடத்திற்கு சென்று மன்னனை காப்பாற்றுவோம் என்று கூறினார் இரும்பிடர் தலையார். பூவழகி ஏதும் பேசாமலே நின்றிருந்தாள். நீ என்ன சொல்கிறாய் பூவழகி என்று கேட்டான் படைத்தலைவன். பிடர் தலையார் சொல்வது உண்மைதான், நீங்கள் சென்று மன்னரை கவனியுங்கள் என்றாள் பூவழகி. இளஞ்செழியன் அவளை உற்று பார்த்து கொண்டே நின்றான். உலக விவகாரம் தெரிந்த இரும்பிடர் தலையார் அவ்விருவரையும் தனிமையில் விட்டு துறவியை அழைத்து கொண்டு வெளியேறினார். வெளியே வந்து மரக்கூட்டத்திடையே நின்று கொண்டு நீண்ட நேரம் பார்த்தும் இளஞ்செழியன் வராததை கண்ட சமண அடிகள் வெகுண்டு இத்தனை நேரம் என்னதான் செய்வான் என்று கடிந்து கொண்டார். உமக்கு புரியாத அடிகளே என்று விஷமமாக பேசிய இரும்பிடர் தலையாரும் நேரமாவதால் சஞ்சலப்பட்டார். கடைசியாக வேண்டா விருப்பாக வெளியே வந்த படைத்தலைவன் ஏதும் பேசாமலே இரும்பிடர் தலையாரையும் சமண அடிகளையும் பின்பற்றி சென்றான். மௌனமாகவே சென்ற மூவரும் இடையே இருந்த தொப்புகளின் வழியாகவே மறைந்து சென்று கடைசியாக சமண மடத்தின் மேல் திசையில் இருந்த தோப்பின் மறைவில் நின்று சாளரத்தின் மூலமாக உள்ளே கூடத்தை கவனித்தனர். கூடத்தின் நடுவே இருந்த பிரம்மாண்டமான புத்தர் சிலையின் ஒரு பக்கத்தில் யவனராணி நின்றிருந்தாள், மற்றொரு பக்கத்தில் இருங்கோவேல் நின்றிருந்தான். அந்த வேளையில் அவ்விருவரும் அந்த சிலைக்கு முன்பாக என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று இரும்பிடர் தலையார் யோசித்த போதே
எள்ளும் கொள்ளும் வெடிக்கும் முகத்தை இருங்கோவேல் ராணியை நோக்கி திருப்பினான். எதற்காக அதை உற்று பார்க்கிறாய் ராணி? நான் கேட்பதற்கு ஏன் பதில் இல்லை என்று தோப்பு வரையில் கேட்கும்படி இறையவும் செய்தான். ராணி பதில் பேசாமல் அந்த சிலையையே உற்று பார்த்து கொண்டிருப்பதை கவனித்த இளஞ்செழியன் திடீரென அவள் நீலமணி கண்களில் எதையோ அறிந்ததற்கு அடையாளமாக ஓர் ஒளி தோன்றி மறைந்ததை கண்டான். அடுத்த வினாடி தன் தலையை பின்னால் சாய்த்தும் பொன்னிற கேசங்கள் சில கொண்டையிலிருந்து அவிழ்ந்து விளையாட ஒரு முறை தலையை ஆட்டி மிக மதுரமாக சிரித்தாள் ராணி. ஏதோ மரத்தில் இருக்கும் பனிநீர் கீழேயுள்ள பளிங்கு குட்டையில் சொட்டுவது போல் மிக இன்பமாக ஒலித்த அந்த சிரிப்பு பெரும் நாராசமாக இருந்தது இரும்பிடர் தலையாருக்கு. சமணத்துறவி இடிந்தே போனார். அவர்கள் அப்படி அடியோடு திகிப்பட்டு கலங்கிவிட்ட காரணம் இளஞ்செழியனுக்கும் புரிந்து விட்டதால் அவனும் பெரிதும் அச்சமே அடைந்தான். மிக சூட்சமமான பார்வையுடைய ராணியின் கண்கள் புத்தர் சிலை மர்மத்தை கண்டறிந்து விட்டன என்பதை அறிந்து கொண்ட இளஞ்செழியன் கவலை நிறைந்த கண்களுடன் இரும்பிடர் தலையாரை நோக்கி, பிடர் தலையாரே, ராணி என்று கூறத் தொடங்கினான். புரிந்து கொண்டு விட்டாள் புத்தர் சிலை மர்மத்தை என்ற இரும்பிடர் தலையார், யார் இவள் படைத்தலைவரே என்று வினவினார். யவன ராணி என்றான் படைத்தலைவன். இவள் மட்டும் தான் அறிந்ததை சொல்லிவிட்டால் போதும், கரிகாலன் கதை முடிந்துவிடும். அதை தடுக்க ஏதாவது வழியுண்டா என்று கேட்டார் இரும்பிடர் தலையார் சோகம் ததும்பிய குரலில். அவர் சோகத்தை உச்ச நிலைக்கு கொண்டு போகும் செயலில் உள்ளே இறங்கினான் இருங்கோவேல். ராணி சிலையை உற்று பார்த்ததையும் அவள் நீலமணி கண்கள் பளிச்சிட்டதையும் அதைத் தொடர்ந்து அவள் சிரித்ததையும் கண்டு இருங்கோவேல் அவளை வெகு வேகமாக அணுகி அவள் இரு கைகளையும் பலமாக பிடித்து, என்ன கண்டாய் அந்த சிலையில்? உண்மையை சொல், இல்லையேல் என்றான். இருங்கோவேல் வாசகத்தை முடிக்காவிட்டாலும் அவன் கருத்து அவளுக்கு நன்றாகவே புரிந்தது. அவன் பிடியிலிருந்து தன் கைகளை துளி கூட சிரமமில்லாமலும் அலட்சியமாகவும் உருவிக்கொண்ட யவனராணி ஓரடி பின்னுக்கு நகர்ந்து அவனை மிக கம்பீரமாக பார்த்தாள். அவனையும் பார்த்து புத்தர் சிலையையும் பார்த்து மீண்டும் ஒரு முறை நகைத்தாள். இருங்கோவேலின் உள்ளம் கோபத்தின் உச்ச நிலைக்கு சென்று கொண்டிருந்ததை அவன் முகத்தில் ஏற்பட்ட விகாரம் மட்டுமன்றி பயங்கரமாக அசைந்த அவன் மீசையும் நிரூபித்தது. அந்த கோபக் கனலில் எழுந்த வார்த்தைகளும் தணல்களைப் போலவே தெரித்தன. ஏன் நகைக்கிறாய் என்று மீண்டும் இறைந்தான் இருங்கோவேல். இந்த சிலை ஏற்பட்டு எத்தனை நாளாகிறது என்று வினவினாள் ராணி. 200 வருஷங்கள் என்று பதில் சொன்னான் இருங்கோவேல். இத்தனை வருஷங்களாக இந்த சிலையை பற்றி உங்களுக்கு எதுவும் தெரியாதா? ஏளனத்துடன் கேள்வி கேட்டாள் ராணி. தெரியாது என்றான் இருங்கோவேல். சுவர்களில் பார்த்தீரா கேட்டாள் ராணி. பார்த்தேன் என்றான் இருங்கோவேல். ஜெயின மத சின்னங்கள் என்றாள் ராணி. ஆம் என கூறினான் இருங்கோவேல். இது புத்தர் சிலை என்றாள் ராணி. எனக்கு தெரிந்ததை நீ சொல்ல வேண்டிய அவசியமில்லை. எனக்கு தெரியாததை, இந்த சிலையை பற்றி நீ அறிந்ததை சொல் ராணி. சொல்லாவிட்டால் சொல்ல வைப்பேன் என்றான் இருங்கோவேல். ராணியின் முகத்தில் கோபசாயை பலமாக படர்ந்தது மட்டுமன்றி அவள் கண்கள் அந்த வஞ்சகனை வெறுப்புடனும் நோக்கின. என்னையா மிரட்டுகிறாய்? நான் யார் தெரியுமா உனக்கு என கேட்டாள் ராணி. தெரியும், யவன நாட்டு ராணி என்றான் இருங்கோவேல். நினைப்பிருக்கட்டும், திடமில்லாத சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கும் நீ திடமான அரியணையில் அமர்ந்திருக்கும் யவன ராஜ குடும்பத்தை சேர்ந்த என்னை மிரட்டி பயனில்லை. நான் இஷ்டப்படாவிட்டால் என்னிடமிருந்து ஒரு சொல்லும் கிளம்பாது என்பது நினைவிருக்கட்டும். 200 வருஷங்களாக கண்டுபிடிக்கப்படாத ஒரு பெரிய உண்மையை உனக்கு சொல்கிறேன். ஆனால் ஒரு நிபந்தனை என்றாள் ராணி. என்ன அது? சொல், எது வேண்டுமானாலும் உனக்கு தருகிறேன் என்றான் இருங்கோவேல். என் ஒரு சொல் உன் பிற்காலத்தை பொற்காலமாக்கும். சொல்கிறேன், ஆனால் என் ஆணையை நிறைவேற்ற உடன்படுகிறாயா என்று கேட்டாள்.
சத்தியத்தை பற்றி அதிகமாக பயப்படாத இருங்கோவேல் அவள் எதை சொன்னாலும் செய்வதாக வாக்களித்தான். நிபந்தனையை கூறினாள். அவ்வளவுதான். இருங்கோவேல் சீறி எழுந்தான். பெண் முன்பாக பேசத்தகாத வார்த்தைகள் அவன் வாயில் சரமாரியாக எழுந்தன. டேய், இங்கே வாருங்கள், இந்த ராணியை பிடித்து கட்டுங்கள் என்று கூவி தன் வீரர்களை அழைக்கவும் செய்தான். அடுத்த வினாடி சொல்லவொன்னா பயத்தாலும் பிரமிப்பாலும் பின்னடைந்தான். இம்முறை ராணி சிரித்தாள். இன்பமாக அல்ல, ஏளனமாக. இருங்கோவேலின் உயிரை வாங்கி விடுவது போன்ற இகழ்ச்சி சிரிப்பொன்றை பெரிதாக உதிரவிட்டாள். அந்த சிரிப்பை சமண மடத்தின் பெரும் சுவர்கள் வாங்கி எதிரொலி செய்ததால் சுவர்களில் இருந்த ஜெயின சின்னங்கள் எல்லாம் அவனை பார்த்து நகைப்பது போல் தோன்றியது. அப்படி சிரித்த ராணி மெல்ல மெல்ல பின்வாங்கி புத்தர் சிலை கருகில் நின்று கொண்டு எதிரே பாய்ந்து நின்ற வஞ்சகனை நோக்கி, இருங்கோவேல், இஷ்டப்பட்டால் இந்த வினாடியே நான் உன்னை இந்த இடத்தில் பிணமாக்கி விடுவேன். தெரியுமா? யவனராணி மீது கை வைக்க என்ன துணிச்சல் உனக்கு என்று கூறிக்கொண்டே தன் கையை பின்புறம் கொண்டு போய் புத்தர் மடியில் வைத்தாள். வேண்டாம் வேண்டாம் ராணி, பொறு என்று அதிகாரத்துடன் கூறிய பெரும் குரல் ஒன்று சமண விகாரத்தின் கூடத்துள் ஊடுருவி சென்றது. யவனராணி புத்தர் சிலையை நோக்கி நகர்ந்த போதே திகிலடைந்த இரும்பிடர் தலையார் புதிதாக ஏற்பட்ட குரலை கேட்டதும் கல்லாய் சமைந்தே போனார்.